மக்களின் பிரச்சினைகளை நாட்டிற்கு தெரியப்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 3வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் மற்றும் கிராமங்களில் காணப்படும் பிரச்சினைகளை தேசிய மட்டத்துக்கு கொண்டு சென்று தீர்வை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்திருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்கு பேராதனை பல்கலைக்கழகமும் ஒத்துழைப்பு வழங்குகின்றது. வடக்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் பின்தங்கிய கிராமங்களில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று யாழ் சுன்னாகம் பகுதியில் உள்ள இல்லங்களை நாடி சென்றனர். எமது குழுவினர் காங்கேசன் துறை, மயிலட்டி வடக்கு, கலைமகள் மகாவித்தியாலயத்துக்கு சென்று அங்கு நிலவும் பிரச்சினைகளையும் ஆராய்ந்தனர். காங்கேசன் துறை அதி உயர் பாதுகாப்பு வலயம் ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 207 மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றனர். இவர்கள் இன்றும் தற்காலிக முகாம்களிலே வசித்து வருகின்றனர். 200 மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலையில் 19 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றனர். குறிப்பாக மேல்குடியேற்றப்பட்ட சபாபதி பிள்ளை முகாம் மற்றும் கண்ணகி முகாமில் உள்ள 200 மாணவர்களும் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற அதே வேளை எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வெறும் தகர கொட்டில்களில் இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியினை முன்னெடுத்து செல்கின்றனர். ஆகவே எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த மாணவர்களின் ஒரே எதிர்பார்ப்பாக காணப்படுவது தங்களை தங்களின் சொந்த இடங்களுக்கு மேல்குடியேற்றி தங்களுக்கான நிரந்தர பாடசாலையையும் தேவையான கல்வி வசதியையும் ஏற்படுத்தி தருமாறு இந்த மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் வேண்டுகோளாக காணப்படுகின்றது. டெஸ்டுக்காக மயிலிட்டி கலைமகள் வித்தியாலய வளாகத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள எமது மற்றொரு குழுவினர் வடமராட்சி பகுதியில் உள்ள இல்லங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்தனர். அவர்கள் அம்பன், குடகத்தனை, நாகர்கோயில், மருதங்கேணி, தாளையடி ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்தனர். யுத்தத்தின் பாதிப்புகளை சந்தித்த மக்கள் இந்த கிராமங்களில் வசித்து வருகின்றார்கள். வடமேல் மாகாண மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பான தகவல்களை இன்று நமது குழுவினர் திரட்டினர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று குருநாகல் திகான்னேவ ஸ்ரீ வர்தனராமயவில் ஆரம்பமானது. அதிகாரிகள் கரிசனை கொள்ள தவறிய திகான்னேவ, முதலியாவ, லம்படவேவ, பலகோல் ஆகிய கிராமங்களுக்கு நமது குழுவினர் சென்று மக்களை சந்தித்தனர். மற்றொரு குழுவினர் பண்டாரவள பிரதேச செயலக பிரிவின் அமனுதூவ, குந்தஹேல, உடுதுர, முலாத்த குமுர, மாத்துட்டிகல, குறுக்கட, பிரஹெட்டிய, அம்பேபுர ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை பதிவு செய்து கொண்டனர். மற்றொரு குழுவினர் நெக்கவரட்டிய பிரதேச செயலக பிரிவின் கும்புக்வேவ, தியகம, நபடேவ, இஹலரஸ்நாயக்கபுர, உனகோல், அபயபுர ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களை தேடி சென்றனர். மாகாண மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிவதற்காக இன்று எமது குழுவினர் பண்டாரவள மக்குலெல்லு கிராமத்துக்கு சென்றிருந்தனர். மகுலேலு கிராமத்திற்கு விடை கொடுத்த எமது ஒரு குழுவினர் உடபெருவ, பல்லுபெருவ, மெதபெருவ, விலகலதென் ஆகிய கிராமங்களின் மக்களை சந்தித்தனர். மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை உங்கள் பிரச்சனைகளை கேட்டறிவதற்காக உங்கள் இல்லங்களை நாடி வருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயார்.